மகிமைப்படுவது யார் மூலமாக? விசுவாசிகளாகிய உங்கள் மூலமாக, என் மூலமாக அவருடைய நாம என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்பட வேண்டும். அதுக்கு கீழே என்ன சொல்லி கண்டினியூ படிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் எப்படி ஆண்டவரை செய்யப்படுகிறதோ அதே மாதிரி பூமியில யாரு? நீங்களும் நானும் வசித்துக் கொண்டே இருக்கிற அந்த பூமியிலே அது உங்கள் மூலமாக, என் மூலமாகத்தான் அது நடக்கும். மற்ற யாராலே கிடையாது. பரலோகத்தில் என்ன நடக்கிறதோ அந்த காரியத்தை இந்த பூமியிலே ஆண்டவர் கிரியைகளை காண்பிக்க வேண்டும் மனிதர்களுக்கு, அப்படின்னு அந்நிய ஜனங்களுக்கு பூமியிலே நிறைவேற வேண்டும் சொன்னால் அது யாரு? அவருடைய நாமத்திற்காக விசுவாசத்தோடு யாரெல்லாம் அவருடைய சமூகத்திலே காத்து அந்த வார்த்தையை கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் மூலமாக அந்த காரியங்களை அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் அவருடைய சித்தத்தை அவர் செய்ய வேண்டிய. கீழே படிக்காத, எங்களுக்கு உண்டான ஆகாரத்தை இன்று நீர் எங்களுக்கு என்ன செய்யும்? இன்னைக்கு நம்ம வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல 100-150 கிலோ நம்ம ஆகார பொருள் நம்ம சேமிக்கிற மாசம் முடிஞ்சோட சம்பளம் வந்தாலும் முதல்ல போய் என்ன செய்யலாம்? நம்ம நிறைக்கிறோம். உண்மையிலே அது ஆண்டவர் அந்த ஸ்தானத்தை பண்ணி கொடுத்திருக்கிறார். அன்றன்றைக்கு உண்டான ஆகாரத்தை தாரும் என்று நாம் கேட்போமானால் நிச்சயமாக ஒரு மெய்யான விசுவாசியாக இருப்பானேயானால், அவருடைய நாமத்திற்கு மகிமை உள்ளவனாக இருப்பானேயானால் அவனுக்கு என்ன தேவையோ அந்த ஆண்டவர் அந்த நாளிலே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கீழே படிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நம்மளுடைய கடன்களை ஆண்டவர் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். எங்களுக்கு வருகிற அந்த சோதனைகள் எல்லாவற்றும் நாங்கள் அகப்பட்டு கொள்ளாதபடி எங்களை அந்த தீமையிலிருந்து என்ன செய்ய நீர் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. இதுதான் நம்ம ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபம். நம்ம எல்லாருமே சபைகள், எல்லா சபைகளையும் இந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகின்றது. இதனுடைய பொருள் என்னென்று அநேகருக்கு தெரியாமல் அவர்கள் அனுதினம் காலையில போய், ஆண்டவரே என்னுடைய மகள் நல்ல மகன் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆக வேண்டும் ஆண்டவரே, இந்த யூனிவர்சிட்டியில சேர வேண்டும் ஆண்டவரே, எனக்கு இப்படி வேலை கிடைக்க ஆண்டவரே, எனக்கு இப்படியாக நடக்க வேண்டும் ஆண்டவரே. நாம் ஆண்டவர் இடத்துல போய் இதைத்தான் நம்ம கேட்டுக்கிறோம். ஆண்டவருக்கு நீங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுத்து நீங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த சீசர்களுக்கு அந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த பூமியில என்னென்ன காரியங்களை செய்ய சித்தப்பட்டவராக இருக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் யாரை கொண்டு செய்வார்? உங்களையும் என்னையும் கொண்டு இந்த உலகத்தில் ஆண்டவர் செய்யக்கூடிய நம்மளுடைய ஆண்டவராக இருக்கிறார். அதனாலதான் சொல்கிறார், வேண்டுவதற்கு மட்டுமே தேவனாகி அவர் என்ன செய்கிறாரா? அவர் அவைகளை அறிந்திருக்கிறார். அதுலதான் அங்கே என்ன சொல்லுகிறது? 6ஆவது அதிகாரத்தில் 31-32 படிக்க மத்தையில, அதே அதிகாரத்தில் 31-32. ஆகையால் என்னத்தை நாம் சாப்பிடுவோம், என்னத்தை நாம் குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்ற சரீரத்திற்காக நீங்க இந்த காரியங்கள் உலகத்தில் உண்டான அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். இவைகள் எல்லாவற்றையுமே இந்த உலகத்தில் உண்டான அஞ்ஞானிகள் மாய ஜனங்கள் தான் இவைகள் எல்லாவற்றையும் நாடி ஓடி தேடி தெரிகிறார்கள். இவைகள் எல்லாவற்றையும் வேண்டியவைகள் இது எல்லாமே உனக்கு என்னதான் வேணும் என்று ஆண்டவர் நம்மளுடைய பரமபிதாவாகிய யாசுவா மெஸ்ஸியா அவர் என்ன செய்கிறாரா? அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்? இன்னைக்கு சில பேருக்கு தெரியும் வெஜ் தான் சாப்பிடணும். அந்த மனுஷனுக்கு எங்கேயாவது நான்வெஜ் இருக்கு வைங்க, படு கட்டாயமா போட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட மறுநாள் என்ன என்பதை ஏத்து அங்கே போய் சாப்பிட்ட பாருங்க, எனக்கு என்னது இல்லை உடம்பு சரியில்லாம. உங்களுக்கு ஆண்டவர் வெஜ் தான் சாப்பிட சொல்லியிருக்காரு, நான்வெஜ் யாரும் சாப்பிடுறது? வயிறு தமிழ்ல ஒரு இருக்கிற தெரியுமில்ல வைத்தியம், நம்மளுடைய வாயும் நாக்கம் தான் நமக்கு என்னதான் சரீரத்திற்கு ஒரு டாக்டர். சரியான முறையிலே நம்மளுடைய நாக்கும் நம்மளுடைய உதடும் என்ன ஆகாரத்தை கேட்கிறதோ நாம் அதை மாத்திரம் புசிப்பேமானால் நமக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு வைத்தியமே தேவை கிடையாது. தமிழ்காரங்க இந்த காரியங்களை சரியா கடைபிடிச்சுக்கிட்டே வருவாங்க. ஆனா இன்னைக்கு விசுவாசிகள் கவலை எதிரே கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். நாங்க எண்ணத்தை சாப்பிட வேண்டும், எண்ணத்தை குடிக்க வேண்டும், எண்ணத்தை நாங்கள் நாளைக்கு ஒரு பன்சன் வருதுன்னா அவங்க இந்த துணியை போட்டு வந்தா நான் எண்ணத்தை போட்டு இருப்பேன், என் பிள்ளைகள் எண்ணத்தை போட்டு நம்ம இதுலதான் இருக்கிறோம் நம்ம முறைக்கு போய். ஆனா
ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்ன தேவையோ அதை நீ கேள், உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ நீ அதை உடுத்திக்கொள், அதன் மூலமாக என்னுடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படியே. நான் ஏற்கனவே ஒன்று நான் என்ன செய்திருக்கிறேன், உன்னை என்னுடைய கரத்திலே நான் ஏந்தி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் கூப்பிடுகிற நேரத்திலும் உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன செய்கிறார், அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயாவினுடைய புஸ்தகத்திலே அவர் சொல்கிறார் 65:24 வசனத்தில் சொல்கிறது, கூப்பிடுவதற்கு முன்னமே அவர் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எப்படி கூப்பிட்ட உடனே தான் ஆண்டவர் வருவார் அப்படி கிடையாது. நீங்க கூப்பிடும் முன்னாடியே அவர் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த வசனத்தை படிக்க 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னமே நான் உத்தரவு கொடுப்பேன். யாருக்காக இந்த வார்த்தை? விசுவாசிகளாகிய உங்களுக்கு எனக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய மாம்ச பிரகாரமான இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மத்தியில் அவர் வந்து வெளிப்பட்டார். ஆனால் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. புறஜாதிகளாக என்று பவுல் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, அந்த அன்பிலே நினைத்திருக்கும்படியாக புறஜாதிகளுக்கு பவுலை தேவன் ஒரு தீர்க்கதரிசியாக நியமித்தார். அது முதலாவது தீர்க்கதரிசி. ஆனால் 7ஆம் தீர்க்கதரிசியாக வில்லியம் மரியன் பிரணாம் இந்த பூமியிலே சென்று விட்டார். அவர் ஒரு தாயின் கழுவை, தாய் கழுவுக்கு உண்டான ஒரு உபதேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரந்த செட்டையின் கீழே அந்த தாய் கழுவின் மீது நாம் இருப்போமானால் அந்த செட்டைகள் தாங்கள் நம்மளை தப்புவிக்கும். அது ஏந்தும். இன்று நாம் அப்படி இருப்போமானால் அவ்விதமான ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்னமே நான் என்ன செய்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் போய் நான் உபாசம் போட்டு ஜெபம் பண்ணா தான் ஆண்டவர் கேட்பாரு. இது வந்து உபாசத்துக்கு தான் இந்த விண்ணப்பம் கேட்கப்படும் அப்படிங்கிற ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் சொன்னார். இது நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு அசுத்தாவி போகவில்லை என்று சொன்னால் அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இவ்விதமான பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டி வேறு வகையாக போகாது. இன்னைக்கு விசுவாசிகள் ஊருக்கு போகணும்னா 3 நாள் உபவாசம், அங்கே பக்கத்து வீட்டுக்காரனோட பேசலைக்கு 1 நாள் உபவாசம். இப்படி இவர்களே ஒரு நியமங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், உன் நாவில் சொல் பிறப்பதற்கு முன்பே அவை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் அப்பா. நான் சீசர்களுக்கு என்னுடைய உயிர் தோழனாக 12 சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தை நீ அனுதினம் ஏறெடுப்பாயானால் உனக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால சங்கீதத்தில் அவர் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறார், அங்கே 9:15 நான் முடிச்சிருந்தேன் 2 வசனத்திலே. ஏனென்றால் இது 2 மணி நேரம் செய்தி தமிழ்ல பேசணும்னா நிறைய நேரம் போகும். ஏன்னு அநேக காரியங்கள் இடையிலே வந்து போவதுண்டு. படிக்கிற சங்கீதத்திலே ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள். ஜாதிகள் எல்லோருமே வந்து அவர்கள் வெட்டின குழியிலே அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, விழுகிறார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில், அவர்களுக்கு மறைவாய் வைக்கப்பட்ட அந்த வலைகளிலே அவருடைய காலே அகப்பட்டுக் கொண்டது. அவர்களுடைய கால்களே என்ன செய்கிறதா, அகப்படுகிறது. அவர்கள் வெட்டின குழியிலும் அவர்கள் மறைவாக வைத்த வலையிலும் யாரும் கிடையாது. அவர்கள் தாமே போய் அந்த வலையிலே அகப்பட்டுக் கொள்கிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ இந்த ஜெபத்தை நீ ஏறெடுப்பாயானால் உனக்கு என்ன ஆகாரம் புசிக்க வேண்டும், நீ எண்ணத்தை குடிக்க வேண்டும், உன்னுடைய சரீரத்தில் எண்ணத்தை உடுத்த வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் பரமபிதாவாகிய யாசோமேசவாகிய நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அதனாலே நீ ஒன்றை குறித்து நீ என்ன செய்ய வேண்டாம், நீ அகப்பட வேண்டாம். மற்றவனுக்கு விரோதமாக நீ செயல்படுவானால் நீயே அந்த குழியில போய் விழுந்து விடுவாய். மற்றவனுக்கு நீ தீங்கான வலையை விரிப்பது போல நீ செய்து கொண்டிருப்பாயானால் அங்கே போய் சொல்லி இங்கே போய் சொல்லி ஒரு வலையை போட்டதான பின்னி கொண்டு இருப்பாயானால் அந்த வலையை நீயே போய் என்ன செய்வாய், ஒரு நாள் மாட்டிப்பாய். அதான் ஆண்டவர் சொன்னார், நீ மற்றவனை குறித்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை குறித்தே நீ சிந்தியே, உன்னை நான் தாங்குகிறேன், தப்புவிக்கிறேன். அதனாலதான் இங்கே சொல்லுகிறது சங்கீதம் 91ஆவது அதிகாரத்தில் இங்கே சொல்கிறார், ஆபத்தான நேரங்கள் வருகின்ற பொழுது நீ என்னை நோக்கி கூப்பிடுவானால் அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன், உனக்கு எட்டாத உயரமான காரியங்கள் உனக்கு நான் காண்பிப்பேன் என்று சொல்கிறார். 91:15 படிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் யாரு, ஆண்டவர் யாசுவ மேசாயாவை நோக்கி நாம் கூப்பிடுவோம்னால் அந்த நேரத்தில் நான் வந்து அவனுடைய விண்ணப்பத்திற்கு அவனுடைய சத்தத்திற்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அவனுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரி அந்த நேரத்தில் அந்த நாளில் அவனோடு நான் இருந்து அவனை நான் தப்புவித்து அவனை நான் என்ன செய்வேன், கனப்படுத்துவேன். அதனால்தான் இங்கே எரேமியா 33:3 சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறது, அதுதான் மெயின் என்னது கீ பாயிண்ட், சாப்பி பாயிண்ட். இந்த மத்தேயு
இந்த எரேமியா இந்த நீங்க ரெண்டு காரியத்தை நீங்க எடுத்துக்கிட்டு ஆண்டவர் ரெண்டாவது ஆண்டவர் ஒருபோதும் உங்களுக்கு மறக்கவே மாட்டார். சரியான முறையில் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர் திறக்க முடியாமல் இருக்கிற பூட்டா போன்றதான காரியங்கள் இருந்தாலும் சரிதான், அவைகள் எல்லாவற்றையும் திறந்து உங்களுக்கு பிரவேசிக்கும்படியாக சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? வழியை திறந்து கொடுக்கின்ற தேவன். 33 படிக்க எரேமியால என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது அவரை நோக்கி மாத்திரம் நான் கூப்பிடுவன ஆபத்து நேரத்தில் அவர் உங்களுடைய சத்தத்திற்கு அவர் மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை என்ன செய்வார் ஆண்டவரே? அறிவிப்பார். நம்மளுடைய ஆண்டவர் அறிவிக்கின்றதை படியே உங்களுடைய கூப்பிடுவதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். முதலாவது காரியத்திலே நீங்கள் வேண்டுவதற்கு முன்னமே அவர் என்ன செய்திருக்கிறாரா? உங்களுடைய தேவைகள் என்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் எல்லா காரியங்களையும் முதலாவது பார்க்கின்ற பொழுது அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். ஏன் முன்னமே அறிந்திருக்கிறார்? உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னுடைய பிலிப்பா இருக்கட்டும் அல்லது செகண்ட் பிலிப்பா இருக்கட்டும் அல்லது அந்த சகோதரா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், எனக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் இங்க வேதம் சொல்கிறது முன்னமே அறிந்துள்ள தேவன் அவர் என்ன செய்கிறார்? அவர் செய்கிறார். மூன்றாவதாக இரண்டாவது காரியமாக வேண்டுவதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். மூன்றாவது அவர் என்ன சொல்கிறது? கூப்பிடுவதற்கு முன்னமே நான் என்ன செய்திருக்கிறேன்? அந்த காரியத்தை அறிந்திருக்கிறேன். என்னுடைய மகளுக்கு இந்த நாளிலே இந்த நேரத்திலே என்ன நான் கொடுக்க வேண்டும், அவருடைய தேவை என்ன, அதை யார் செய்கிறது? நம்மளுடைய ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த உலகத்திற்குண்டான அஞ்ஞானிகளை கூட நாம் வாழ்ந்து இருக்கக்கூடாது. நம்மளுடைய பரமபிதாவாகிய யாசுவ மெசியா ஏதோ ஒரு சித்தத்திற்காக இந்த பூமியில நம்மளை படைத்திருக்கிறார். நம்மளை எத்தனைய விபத்துக்கள் இருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஏதோ ஒரு ஒரு நோக்கம் நம் மீது அவர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் என்ன? அதை நாம் அவரிடத்தில் கேட்டு அறிந்து கொள்வோமானால் அவர் உங்களை எந்த நேரத்திலும் அவர் தாங்குகிற தேவனும் அவர் தப்புவிக்கிற தேவனும் அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனுமாக இருப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.